Dort die NZFV. Als nächstes rufen wir den Ehrengast, Herr Aziz, bitte auf die Bühne. தலைமை விருந்தினர் உரைக்கு நன்றி. அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் ஐயா ஆசிரியர் இலங்கை தூதர் ஐயா அசீஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம் எல்லோருக்கும். தலைவர் ஸ்ரீதர் அவர்களே, மாவட்ட தலைவி இங்கே வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் மற்றும் கல்ச்சரல் ஆஃபீஸர் கல்ச்சரல் ஆஃபீஸர் ஆஃப் த கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் மற்றும் எனது அன்பான சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கமும் தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகுந்த வளமை போல் உங்களுடன் இருப்பது மிகுந்த சந்தோஷம். ஆனால் இன்று நான் வந்திருக்கிறேன் தனியாக என்னுடைய மகனுடன். மனைவியார் இப்பொழுது வெளியேறுகிறபடியால் நான் அவங்களுடையும் என்னுடையது என் குடும்பத்தினுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேச விரும்புகிறேன். சிறிதரவர்கள் சொன்னார்கள், தீபாவளி பற்றி எல்லோருக்கும் தெரியும், ஆகவே நாங்கள் அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றால் எல்லோருமே அதிலேயே வளர்ந்தவர்கள், அந்த கலாச்சாரத்திலே வளர்ந்தவர்கள், அதில் ஊறி திளைத்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இல்லை என்று இருந்தாலும் கூட சில விஷயங்களை சொல்லுவது நல்லது நினைக்கிறேன். தீபாவளி என்று கூறுகின்ற போது நாங்கள் தீபத்தையும் ஒளியையும் அல்லது தீபத்தையும் வழியையும் என்று கூட்டிக்கொண்டு போகிறோம். ஆனால் உண்மையாக அது தீபம் ஒளி இரண்டுக்கு அப்பால இன்னொரு அர்த்தம் ஒன்று இருக்கிறது. என்றால் தீபம் என்பது ஒன்று, இன்னொன்று அர்த்தம் ஆவலி என்று சொல்றது. ஆவலி என்றால் சீரீஸ், ஒரு அணி. அப்ப தீபத்தை நாங்கள் ஒரு வரிசையாக வைக்கின்ற பொழுதோ அல்லது ஒரு தொடராக வைக்கின்ற பொழுதோ அது தீபாவளி ஆகிறது. தீபம் பிளஸ் ஆவலி தீபாவளி. ஆகவே அதில் அர்த்தம் என்ன? முதலாவது தீபம் எப்பொழுதும் ஒரு ஒளி என்பது ஒரு இருளை கடைந்து இருளை தோற்றுவித்து அதை வருகின்ற ஒன்று அல்லது அதுக்காக தோற்றுவிக்கக்கூடிய ஒன்று, சக்தி உள்ள ஒன்று தான் ஒளி. ஆனால் அது நாங்கள் சொல்லுகின்ற மாதிரி ஒளி மட்டுமல்ல, அது நன்மை தீமையை தோற்றுவித்தல், அறிவோ அறியாமையை தோற்றுவித்தல், அப்படியே பல அர்த்தங்களில் உள்ளது. ஆகவே அது தோற்றுவித்தல் மட்டுமல்ல, அதனுடைய ஒளியினுடைய தன்மை ஒன்றுவல்ல, வரிசையானது. அதாவது நீங்கள் நன்மையை செய்கின்ற பொழுதோ நன்மை எப்பொழுதும் தொடராக இருக்க வேண்டும். அதாவது நான் ஒரு நன்மை செய்து விட்டேன், ஆகவே நான் அது போதும் நம்மளுடைய மோட்சம் அடைவதற்கோ அல்லது எதுக்கோ என்று நாம் நினைக்கின்ற ஒன்று அல்ல. அந்த தத்துவம் என்னவென்றால், தீபம் ஆவலி என்பது உண்மையாக நாங்கள் செய்கின்ற நன்மையோ சரி, நாங்கள் செய்கின்ற அறிவுபூர்வமான விஷயமோ சரி, வேறு எந்த விஷயமோ சரி, ஒரு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். அது வாழ்க்கையை வளப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் அதனுடைய உண்மையான தத்துவம் நான் நினைக்கிறேன். ஆகவே அதை நான் உங்களுக்கு மட்டுமில்லை, எனக்கு முதலில் நான் எத்தி வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். என்றால் இதெல்லாம் பின்னால் தனக்கு படிப்பினைகள் இருக்கின்றன. உண்மையில் கல்ச்சரல் அல்லது கலாச்சார ரீதியிலோ அல்லது மத ரீதியிலோ நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல விஷயங்கள் இருக்கிறது. அதாவது அழகாக சொன்னார்கள், killing someone is a sin. உண்மையாக killing someone is a sin. So what's the difference now? Killing is someone, but here the someone who was killed is an embodiment of sin. So Narakasana. So therefore கொன்றதை கொண்டாடுதல் குற்றம், கொடுமை. ஆனால் இங்கு என்ன வித்தியாசம் என்றால், கொண்டாடப்படுவது கொலை அல்ல, விளக்கப்பட்ட அந்த தீமையினுடைய பிரதிபம்பம், அந்த அநியாயங்களினுடைய மொத்த வடிவமும் தோற்கடிக்கப்பட்டது தான் இங்கே நாங்கள் சொல்லுகின்றோம். அதுதான் தீபாவளியை குறிக்கிறது. மறுவிதமாக பார்க்க போனால் தீபாவளி என்பது தமிழ் கலாச்சாரத்திலோ இந்திய கலாச்சாரத்திலோ அல்லது நாங்கள் வருகின்ற அந்த தெற்காசிய கலாச்சாரங்களிலோ சரி, அல்லது சிவிலைசேஷன் அது கூட அதுக்குள்ள அர்த்தம் என்னவென்றால் அது பல விதமான விஷயங்களை நாங்கள் அதை கொண்டாடுகின்றோம். உதாரணத்துக்கு ராமன் வனவாசம் செய்து கொண்டு வருகின்ற பொழுது அவர் வரவேற்கப்பட்டதும் தீபத்தின் மத்தியில் தான். அதுபோல பாண்டவர்கள் திரும்பிய போதும் கூட வனவாசத்திலிருந்து வந்த போதும் வரவேற்கப்பட்டது தீபத்தின் மத்தியில். ஆகவே
அதுக்கு பின்னால் ஒரு சரித்திரம் அல்ல, பல சரித்திரங்கள் இருக்கிறது. மறுவிதமாக பார்க்க போனால், எப்படி நான் தீபாவளி என்பது தீபங்களின் வரிசை என்று சொன்னேனோ அதுபோல தீபாவளிக்கு பின்னால் உள்ள சரித்திரங்களும் கூட ஒரு வரிசையாகத்தான் உள்ளன. அந்த இதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நான் அறிந்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஆகவே நாங்கள் செய்கின்ற எந்த செயலிலும் நாங்கள் உண்மையாகவே தீமைகளை தவிர்த்து நன்மைகளை செய்வோமாக, அறியாமையை விடுத்து அறிவை பெருக்குவோமாக, பொறாமையை விட்டு நட்பை சேர்ப்போமாக, மனிதர்களுடன் நாங்கள் மிகவும் நெருக்கமாகவும் பழக்கமாகவும் ஒரு பரிச்சயமாகவும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நமக்கு நாமே ஒரு 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 சத்தியத்தை எடுத்துக்கொள்வோமாக. இவைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை வெற்றிக்கு எடுத்துக்கொள் செல்லக்கூடியவைகள். சும்மா நாங்கள் ஏதாவது ஒரு தீமையை நாங்கள் தோற்கடித்து விட்டோம் என்று நன்மை செய்யாமல் விடுவது ஆகவும் பிள்ளை. தீமையை தோற்கடிப்பது ஒன்று, ஆனால் எந்த நன்மையும் செய்யாமல் வாழ்ந்து விட்டு போவது இன்னொரு விஷயம். ஆனால் நீங்கள் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் நீங்கள் கண்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் இஃப் யூ ஆர் நாட் ஆஃப் ஹெல்ப் டோன்ட் பி ஆஃப் ஹிண்ட்ரன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது உதவியா இல்லாட்டியும் பரவாயில்லை, தொந்தரவாக இருக்கிறாங்க. ஆனால் நமது கலாச்சாரம் அப்படி இல்லை, உதவியாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற கலாச்சாரம். ஆகவே இதில் பல படிப்பினைகள் இருக்கின்றன. அதை சொல்லிக்கொண்டு நான் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனம் உவர்ந்த, எனது மனைவியினுடைய எனது குடும்பத்தில் மனம் உவர்ந்த தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு காலத்தில் நான் வெறுகின்ற பொழுது ஒரு சின்ன ஒரு கவிதை ஒன்று சொல்ல கூடும். இப்போ நான் கவிதை சொல்லி படையிட்ட வழியாக சின்ன ஒரு கவிதை. இந்த கவிதையை கொஞ்சம் பாருங்க. இதை என்ன ஒரு புழுவாக நினைங்க. ஒரு புழு ஒரு 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 அதாவது ஒரு பூமியினுடைய வெளிப்பரப்பில் வாழுகின்ற ஒரு புழு உண்டு. நீங்கள் கண்டிருப்பீங்க, அது பூமிக்கு உள்ளுக்கு போய் வரும், வெளியே வரும். அது புழுவுடைய நேச்சர். ஒரு புழு கண்ட புதையல். பிறகு நீங்கள் அந்த கடைசியாக வரும் பொழுது உங்களுக்கு தெரியும் என்னென்று. பூமியின் வயிற்றுக்குள்ளே கொஞ்சம் புகுந்து நான் பார்க்க போனேன். ஆழ்ந்து ரசித்தபடி அப்படியே உருகிறேன். வெள்ளியை உருக்கி பால் வார்த்து வெண்கலம் செம்பும் அதில் சேர்த்து அள்ளி உயர எறிந்து விட்டால் ஆறு விழுதுகளாய் அவை விழுமோ? ஊறுவதை நிறுத்தி ஒவ்வொன்றாய் ரசிக்கிறேன். வாழ்த்து கொஞ்சம் பார்ப்போமானால் வாரணங்கள் மேலும் காணலாமோ? ஒரு நப்பாசை. வாழ்ந்து கொஞ்சம் பார்ப்போமானால் வாரணங்கள் மேலும் காணலாமோ? ஊறுகிறேன் உள்ளே இன்னும் கொஞ்சம் விரைவாக. குகையின் நடுவே கோபுரமா, கோபுரம் நடுவே சாமரமா, முகிலும் மோதி வரும் மின்னல் பின்னிய தோரணமா, மோதி வரும் மின்னல் பின்னிய தோரணமா. மெய்சிலித்து போனேன் என்பேன், ஆனால் மெல்லிய வார்த்தையது ஒரு கணம் இருக்காது. சொல்ல முடியாமல் சுமக்கின்ற இன்பச் சுமை இது. பூமியின் வயிற்றுக்குள்ளே இன்னொரு பூகோளம் உள்ளதுவா? இந்த பொஸ்னியா குகையிலே இருப்பதென்ன புதுமைகளின் புதையலா? வந்தேன் வெளியே வியந்து நெளிந்து புழுவாக, அதே புழுவாக. இது 9ஆம் தேதி ஜூன் மாதம் 2013ஆம் ஆண்டு நான் ஸ்லோவேனியாவுக்கு போன பொழுது கடைசியாக ஒரு குறிப்போடு இருக்குமே, கடைசியாக ஒரு குறிப்பிடுகிறாரு. கடைசி லாஸ்ட் ஒரு ஃபுட் நோட் இருக்கு இல்ல? எஸ், ஏழுமா அது கொஞ்சம் போடுங்க. எஸ், இது பொஸ்ட்ரைனா கேவ். நத்திங் அதர் தேன் தட். பொஸ்ட்ரைனா கேவ் ஸ்லோவேனியாவில் இருக்கிற அந்த பொஸ்ட்ரைனா குகை. அதுக்குள்ள போன பொழுது எனக்கு ஏற்பட்ட ஒரு பெருமிதம், ஒரு சந்தோஷம், ஆனந்தத்தை நான் இப்படியாக எழுதியிருக்கிறேன். எப்படின்னா ஒரு குழு தன்னுடைய புதையலை தேடி போய்விட்டு வந்தபடி. அதான் வணக்கம். நன்றி ஐயா அசீஸ் அவர்களே. எப்போது மேலே ஏறினாலும் உட்கார்ந்து கவர் சில பேருக்கு தான் இருக்கு. அது ஐயாவுக்கு எப்பொழுதுமே இருக்கு. எப்போ மேலே ஏறி கவிதை வாசித்தாலும் சரி, பொன்மொழிகள் சொன்னாலும் சரி, அது ஒரு கவர்ச்சி இருக்கு.
கருத்தும் இருக்கு. சிந்தனையை தூண்டும் விதமாக கவிதையை எங்களுக்கு அளித்த ஐயாவிற்கு மரியாதை செய்யும் விதமாக வியன்னா தமிழ்ச்சங்க நிர்வாக அதிகாரி ஜெயமா அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக பெசலைக் மாவட்ட தலைவர்களுக்கு மரியாதை செய்ய ஜெபமாலை சிறில் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அந்த தமிழ்ச்சங்க வியன்னா தமிழ்ச்சங்கத்துக்கு வித்திட்ட அவர்களில் இவங்க முக்கியமான பங்கு. ஸோ அவருக்கு இந்த தருணத்தில் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Wir danken so herzlich an Sie werden Frau Doktorin Linzer-Pfeffer für den Auftritt und Herr Spezialgast Aziz, der uns so schöne Gedicht vorgespielt hat und überhaupt die Wörter, die wir gehört haben, vielleicht werden wir nicht am meisten verstanden haben, oder es nicht von Österreich kommen. Man muss es nicht verstehen, um es wirklich zu wissen, was das alles ist. Aber es ist so schön zuzuhören, überhaupt auch seine Stimme, wenn er auf der Bühne steht, bevor wir schon Gänsehaut. Das ist wahr. நன்றி.